விக்ரம் அப்படின்னு ஒரு ஃபிலிம் டைரக்டர் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசு 47 வயசு தான் ஆச்சான். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதாட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் நடக்கக்கூடிய பிளாக், இதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளரோசிஸ். இந்த பிளாக் ஏன் வருது அப்படின்னா, ரத்த ஏன் பிளாக் வருது அப்படின்னா நல்லா கவனிச்சிடுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இது எழுதி வச்சுக்கிடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுது, ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் வருது. அதனால நான் இப்போ என்கிட்ட வரக்கூடிய எல்லா சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் பேஷண்ட், கெட்ட கொலஸ்ட்ரால் பேஷண்ட், ஃபேட்டி லிவர் பேஷண்ட், உடல் பருமன், இந்த 5 பேஷண்ட்டையும் கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் நான் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இது கண்டுபிடிச்சிட்டு இப்போ செக் பண்ணிட்டோன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இதை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் டாக்டர் பார்த்து பேலன்ஸ்டு டயட், நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பறந்து போயிடும். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், பறந்து போயிடும். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வெயிட்டும் ஈஸியாக குறைச்சிடலாம். அதுதான் பேலன்ஸ் டயட்டோட எஃபெக்ட். வெயிட்டும் ஈஸியாக குறைஞ்சிரும். இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ நான் வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் எதுவுமே கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. நம்ம கொடுத்தது எல்லாமே என்னது, பேலன்ஸ் டயட். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் சரியாயிரும், வெயிட்டும் குறைஞ்சிரும். புரியலையா? நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க நிறைய மாத்திரைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாத்திரைக்கு டோஸ் கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக குறைச்சிடலாம். அதனால் நீங்கள் எதை பண்ணாலும் நடந்தாலும் ஃபாஸ்டிங் இன்சுலின் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு, கெட்ட கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டு, யாரை மறந்தாலும் உடல் பருமன் பேஷண்ட்டு மறந்துடாதுங்க. கம்பல்சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. பார்த்தோன்னே என்ன கண்டுபிடிச்சிடலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வச்சு பாருங்கள். எழுதி வச்சு நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள ரத்த குழாய்க்கு உள்ள பக்கம் பிளாக் வராமல் தடுக்கலாம். வராமன்னா ஹார்ட் அட்டாக் கூட வராமல் தடுத்துடலாம். அவ்வளோ ஆபத்தானதான் என்னது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வச்சுட்டிங்களா? வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எல்லாரும் பண்ணி பார்க்கட்டும், நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஹெல்த்தியாக இருக்கவங்களும் பண்ணி பார்க்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட் பண்ணி எந்த தப்பும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.